ஹைட்டி அதிபர் படுகொலையில் திடீர் திருப்பம், போலீஸ் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். ஓய்வு பெற்ற கொலம்பியன் ராணுவ வீரர்கள் அடங்கிய வெளிநாட்டு கூலிப்படை ஹைட்டி அதிபர் ஜாவின் அஸ்மோஸை படுகொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வாரம் ஹைட்டி அதிபர் ஜாவின் அஸ்மோஸை மர்ம கும்பல் அவருடைய வீட்டில் வைத்தே படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படுகொலை முயற்சியில் படுகாயமடைந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த மோசின் மனைவியும் முதல் பெண்மணியுமான மார்டின் சிகிச்சைக்காக புளோரிடா கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் 26 கொலம்பியன்ஸ் மற்றும் ஹைட்டியை பூர்வீகமாக கொண்ட 2 அமெரிக்கர்கள் அடங்கிய கூலிப்படை அதிபர் ஜாவின் அஸ்மோஸை படுகொலை செய்ததாக ஹைட்டி போலீசார் தெரிவித்துள்ளது. இதில் 2 அமெரிக்கர்கள் உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 6 சந்தேக நபர்கள் தலைமறைவாகவும் உள்ளனர். மீதமுள்ள சந்தேக நபர்களை ஹைட்டி தலைநகரில் போலீசாருடன் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சிக்கலில் சிக்கிக்கொண்ட பிரித்தானியா பிரதமர் பாரிஸ் ஜான்சன் கடந்த 2019 ஆண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக சர்ச்சைக்குரிய மொஸ்டிக்யூ பகுதிக்கு சென்ற பிரிட்டன் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் பாரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார். அதாவது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக பாரிஸ் ஜான்சன் செய்த செலவு கணக்கு குறித்து தற்போது பிரிட்டன் பார்லிமெண்டில் விவாதம் எழுந்துள்ளது. இந்த கொண்டாட்டத்திற்காக அவர் செய்த செலவு குறித்து விவரங்களை தெரிவிக்குமாறு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கமிட்டி கோரியுள்ளது. தனியார் நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த தீவில் அப்போதைய காதலி மற்றும் தற்போதைய மனைவி கேரி சைமன்ஸ் உடன் பாரிஸ் ஜான்சன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த தனியார் கொண்டாட்டத்திற்கு பாரிஸ் ஜான்சன் எவ்வளவு பணம் செலுத்தினார் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த பிரச்சினை போதகரமாக உருவெடுக்க முக்கியமான காரணம் பாரிஸ் ஜான்சன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இட்ட உத்தரவுதான். கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் யாரும் தனிப்பட்ட செலவுகளுக்காக கட்சியின் நிதியை பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக ஆடம்பர செலவுகளுக்கு பயன்படுத்துவது தவறு என்று உத்தரவிட்டு அதனை சட்டமாக்கியிருந்தார். இந்த சட்டத்தை தற்போது பிரதமரே மீறியிருப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தி வருகின்றனர். அணு ஆயுதத்துக்கு தயாராகும் உலகம், ரஷ்யா சீனா குறித்து வெளியான பகீர் தகவல். ரஷ்யாவும் சீனாவும் அணு ஏவுகணை முதலான ஆயுதங்களை தயாரித்து வருவதாக தெரிவித்துள்ள அமெரிக்கா பாதுகாப்புத்துறையின் ஆவணம் ஒன்று உலகம் அணு ஆயுத போருக்கு தயாராவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா பாதுகாப்புத்துறை வெளியிட்டிருக்கின்ற ஆவணம் ஒன்று ரஷ்யாவும் சீனாவும் கடந்த 10 ஆண்டுகளாக தங்கள் அணு ஆயுதங்களை நவீனமயமாக்கி வருவதுடன் அதிகரித்துக் கொண்டும் இருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் வடகொரியா அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு திறன் கொண்ட ஏவுகணைகளை சோதனை செய்வதை அதிகரித்துள்ளது. ஈரானோ நினைத்தால் ஓரே ஆண்டுக்குள் உடனடியாக அணு ஆயுதம் ஒன்றை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை கையில் வைத்திருக்கின்றது. ஆக உலகின் பல பாகங்களில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற எதிரிகள் இருப்பதாகவும் நாடுகளுக்குள் பிரச்சினைகள் ஏற்படும் பட்சத்தில் அணு ஆயுத போர் உருவாக்கும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது அமெரிக்கா பாதுகாப்புத்துறையின் ஆவணம். ஜோ பைடனை தொடர்ந்து பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் நேட்டோவின் பணிக்கு நியமிக்கப்பட்ட அனைத்து பிரிட்டிஷ் படைகளும் இப்பொழுது நாடு திரும்புகின்றன என பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் உரையாற்றிய பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாலிபான் மற்றும் அல் கொய்தாவுக்கு எதிரான போர் காரணமாக ஆப்கானிஸ்தானில் கடந்த 20 ஆண்டுகளாக நேட்டோ சர்வதேச நாடுகளின் கூட்டுப்படை ஆப்கானிஸ்தானில் முகாமிட்டுள்ளன. அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஜோ பைடன் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்குள் அமெரிக்கா படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற்றிவிடும் என்று அவர் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் கடைசி படைகள் ஆப்கானிஸ்தானில் உள்ள பாக்ராம் விமான தளத்தை விட்டு வெளியேறின. ஆனால் தனது படைகளை ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதன் மூலம் அமெரிக்கா தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதாக ரஷ்யா விமர்சித்துள்ளது. இதனிடையே ஆப்கானிஸ்தானில் நேட்டோ நடவடிக்கைகளுக்கு பிரித்தானியா படையின் பங்களிப்பு முடிவுக்கு வருவதாக பிரதமர் பாரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். வெளிநாட்டு படைகள் வெளியேறுவதால் ஆப்கானிஸ்தானில் மோசமான உள்நாட்டு போருக்கு வழிவகுக்கும் என்று இங்கிலாந்து ராணுவ தலைவர் நிக் கார்ட்டர் அச்சம் தெரிவித்துள்ளார். தாலிபான்களிடம் சரணடையும் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசு படையினருக்கும் பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது.
தலிபான்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் உள்நாட்டு அரசுக்கு உதவியாக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ படைகள் 20 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்தது. ஆனால் இந்த உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டுவர தலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. ஆப்கானிஸ்தான் அரசுடன் தலிபான்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறும் அமெரிக்கா படை மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட முடிவுகள் எட்டப்பட்டன. அமெரிக்கா படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்குள் வெளியேறவும் முடிவு செய்யப்பட்டது. இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து நேட்டோ அமெரிக்கா படைகள் முழுவதும் திரும்ப பெறும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நேட்டோ படையில் இடம்பெற்றுள்ள பிற நாட்டு வீரர்கள் திரும்ப பெறப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்கா படைகள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் முழுவதும் திரும்ப பெறப்பட உள்ளனர். இதனால் அமெரிக்கா படைகள் தங்கியிருந்த படைத்தளங்கள் கைவிடப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா படைகள் வெளியேறி வருவதால் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அமெரிக்கா வீரர்களால் கைவிடப்பட்ட படைத்தளங்களை தலிபான்கள் கைப்பற்றி வருகின்றனர். மேலும் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மீது தலிபான்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதலுக்கு அஞ்சிய ஆயிரக்கணக்கான ஆப்கான் வீரர்கள் அண்டை நாடான தஜகிஸ்தான் நாட்டுக்கு தப்பிச் செல்கின்றனர். இந்நிலையில் அமெரிக்கா படைகள் வெளியேறி வருவதால் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் பலரும் தலிபான்களிடம் சரணடைந்து வருகின்றனர். தங்கள் ஆயுதங்களை தலிபான்களிடம் வழங்கி ஆப்கானிஸ்தான் வீரர்கள் சரணடைந்து வருகின்றனர். பஹ்லான் மாகாணத்தில் உள்ள ஆப்கான் வீரர்கள் தலிபான்களுடன் சரணடையும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு என்ன ஆச்சு? அதிகரித்து வருகின்ற உணவு பஞ்சம் வெளியான தகவல். வடகொரியாவில் அதிபர் கிம் ஜாங் உன்னின் உடல்நிலைக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன நோய் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன் சமீபத்தில் காணப்பட்ட அரசு நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டத்தின் போது மிகவும் எடை குறைந்து காணப்பட்டார். இதற்கு முக்கியமான காரணம் கிம் நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக தன்னுடைய அதிபர் பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் வடகொரியாவில் என்ன நடந்தாலும் அது அதிகாரபூர்வமாக வெளிவருவது மிகவும் கஷ்டம். இந்நிலையில் தென்கொரியாவின் உளவு நிறுவன தலைவர் கிம் யோ கி கூறுகையில் கிம் ஜாங் உன் 10-20 கிலோ வரை எடை குறைந்து உள்ளார். அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் பெரிய நோய் எதுவுமே இல்லை. கிம் ஜாங் உன் உடலுக்கு தீவிர உடல் சோர்வு அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் வெளிநாட்டிலிருந்து மருந்துகள் ஏற்றுமதியாகும். ஆனால் வடகொரிய அரசு அவ்வாறு எதுவும் இறக்குமதி செய்யவில்லை. மேலும் தற்போது கூட கிம் ஜாங் உன் பல மணி நேரம் அரசின் முக்கிய கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றி வருகின்றார். கிம் ஜாங் உன் பரம்பரைக்கே இதய நோய் தாக்கம் இருக்கிறது. உடல் பருமன் காரணமாக கிம் ஜாங் உன் 140 கிலோ எடை வரை சென்றது. இந்த ஆண்டின் முதல் 5 மாதத்தில் சீனாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே உள்ள வர்த்தகம் 81% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வடகொரியாவில் பயிர்கள் சேதம் அதிகரித்துள்ளது. இதனால் நாட்டில் உணவு பஞ்சம் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். ரேடாரிலிருந்து மாயமான விமானம் கண்டுபிடிப்பு எங்கே எப்படி இருந்தது? வெளியான அதிகாரப்பூர்வ தகவல். ரஷ்யாவின் ரேடாரிலிருந்து மாயமான சிறிய ரக விமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவசர சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாழக்கிழமை ரஷ்யாவில் யமாலோ பிராந்தியத்தில் 2 நபர்களுடன் சிறிய விமானம் ரேடர்களிலிருந்து காணாமல் போனது. காட்டுத்தீ ஏற்பட்ட இடத்தை அந்த விமானம் கண்காணித்து வந்தபோது ரேடரிலிருந்து மாயமானதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானம் மாயமானதை தொடர்ந்து அந்த பிராந்தியத்தில் மீட்பு படையினர் தேடுதல் பணிகளை தொடங்கினர். இந்நிலையில் மாயமான விமானம் தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவசர சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் பயணித்த இருவரும் நினைவுடன் மீட்கப்பட்டதாகவும் அவர்கள் தற்போது சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.